இமேஜின் பண்ணுங்க, ஒரு காலனில 100 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு போனா அங்க ஒருத்தர் கூட இல்ல. 1587ல இங்கிலாந்துல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அமெரிக்காவுக்கு போயிட்டு ரோனக் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அந்த காலனில பாத்தீங்கன்னா உமன் சில்ட்ரன் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த காலனியோட லீடர் ஜான் ஒயிட். அவரு எகைன் இங்கிலாந்துக்கு திரும்பி போறாரு. எதுக்காகனா சப்ளைஸ்ல கொண்டு வரதுக்காக. போனவரு வார் நடந்தனால அப்புறம் வேற சில காரணனால உடனே திரும்பி வர முடியல. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்து பாக்குறாரு. அந்த காலனில யாருமே இல்லை. அங்க இருந்த வீடுகள் எல்லாம் அப்படியே தான் இருந்திருக்கு. அவங்களோட பொருளும் அங்கேயே தான் இருந்திருக்கு. ஆனா மனுஷங்க ஒருத்தர் கூட இல்லை. அவரு திருப்பி வந்து பார்த்தப்போ அங்க வார் நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல அவங்களோட பாடிஸும் கிடைக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு ஷாக்கிங்கான க்ளூ மட்டும் கிடைச்சிருக்கு. என்னதுன்னா குரோட்டன் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு மட்டும் மரத்துல செதுக்கி இருக்காங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பக்கத்து ஐலாண்ட்ல இருந்த குரோட்டன் பீப்புளை ரெஃபர் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்க அங்க மூவ் ஆயிட்டாங்களா, இல்ல நேட்டிவ் பீப்புள் கூட ஜாயின் ஆனாங்களா, இல்ல வேற ஏதாவது கொடூரமா நடந்துச்சா தெரியல. இன்னைக்கு வரைக்கும் ரோனக் காலனி பீப்புளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எக்ஸாக்டான ஆன்சர் இல்லவே இல்லை. 100 பேருக்கு மேல சடனா காணாம போயிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் பின்னால விட்டு போயிருக்காங்க, குரோட்டன். இதுல உங்களோட தியரி என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த மிஸ்ட்ரியில மீட் பண்ணலாம்.